ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், ஒரு கட் பண்ண தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு முருங்கைக்காய். அதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. மூணு விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டியை வச்சு இந்த மாதிரி சூட்லேயே மேஷ் பண்ணி விடுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதோட தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். நல்லா கலந்து விட்டுடலாம். ஆஃப் லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு பாயில் ஆக விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம இதை அரிசி பருப்பு சாதத்தோடு சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தாளிப்பு நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே சாதம் குலைவாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.